ஹாய் ஆல் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் என் ப்ரிப்பரேஷனை அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டின்னு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். என்னோடய நோட்ஸை மட்டுமே ரிலை பண்ணிகிட்டு இருந்தேன்னா இப்போது அவுட்சோர்ஸ் புக் படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அண்ட் இப்போ இருக்கிற குரூப் 1 வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற 3 மந்த்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி 3 மந்த்ஸ் அவுட்சோர்ஸ் புக் மட்டும் படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். என்னால் இது கம்ப்ளீட்டாக பண்ண முடியுமான்றது எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் லெட் மீ கிவ் அ ட்ரை. எனக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட் லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூனிட்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி. அதில் நிறைய இருக்குது படிக்க. பட் இருந்தாலும் கான்செப்ஷுவலாக நம்மளுக்கு நல்லாவே எல்லாமே தெரியும். ஸோ நான் இப்போது இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் அந்த அவுட்சோர்ஸ் புக்கை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ப்ரீவியஸாக நான் எடுத்த நோட்ஸ் லைக் ப்ரீஆம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாமே நான் லக்ஷ்மிகாந்த் புக் பார்த்து தான் நோட்ஸும் எடுத்தேன். அதனால நான் அந்த பாட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டேட் பார்ட் 5 அண்ட் பார்ட் 6 இப்போ வர ஒரு 5 days லைக் இப்போ மே 15 மே 20க்குள்ளே ஸ்டேட்டையும் யூனியனும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஃப்ரம் லக்ஷ்மிகாந்த் புக். ஐ ஹோப் முடிச்சிடணுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். லெட்ஸ் சி. என்னோடய நோட்ஸையும் கம்பேர் பண்ணி தான் நான் படிக்க போகிறேன். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நான் என்னோடய நோட்ஸில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா புக்கை பார்த்து நான் எழுதிப்பேன். அண்ட் இது 7th எடிஷன் 2 years பேக் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். நியூ எடிஷன் புக் என்கிட்ட கிடையாது. ஸோ கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டேஸ் ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஒரு நாள் நம்ம ஸ்கிப் பண்ணாலும் அந்த டே நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது. ஸோ கண்டினியூ ஸ்டடிங். 1 hour படித்தாலும் பரவாயில்ல, படிங்க டெய்லி. ஆல் தி பெஸ்ட்.